வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து மத்தியானம் என்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்குறப்ப அகத்தி பொரியல் காலையில் பண்ணது சாப்பாடு இருந்தது. சரி, பச்சை புளி ரசம் சாப்பாடு கரைச்சிடும்னு சொல்லிட்டு புளி வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறது. இந்த ரசத்துக்கு வந்து நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கங்க ஒரு தட்டில். கூடவே வந்து இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல். ஒரு 5 நிமிஷம் கழித்து புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு தேவையான அளவு தண்ணியெலாம் ஊற்றிக்குங்க. அதில் இருக்க அந்த புளியங்கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக தூக்கி எறிஞ்சிருங்க. நாட்டு சர்க்கரை, கல் உப்புலாம் ஆட் பண்ணி அதை ஒரு கையால் கரைச்சிக்கிட்டு அந்த கொஞ்சம் தேங்காய் துருவில் அதையும் ஆட் பண்ணி கரண்டியில் நல்லா கலக்கி வச்சுங்க. கடுகு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். அடுப்பத்தை வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பூண்டு, நீளமாக அரிஞ்ச பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை தாளிச்சிருங்க. இந்த உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கலக்கிருங்க. இந்த பச்சை புளி ரசம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.